Hello my dear students, Biomolecules chapterல இருந்து Structure of Fructose பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். Fructoseோட molecular formula என்னது? C6H12O6. Glucoseோட molecular formula தான் fructoseக்கும். ஆனா glucoseல functional group என்னன்னு பாத்தீங்கன்னா CHO group, aldehyde group. இந்த fructoseல functional group என்னன்னு பாத்தீங்கன்னா keto group, CO group. அதாவது C double bond O, இதுதான் keto group. இந்த keto group எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த fructoseல second carbon atomல இருக்கு. ஃபார்முலால பாருங்க C6H12O6 இருக்கு. சோ எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு? 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க fructoseல பாத்தீங்கன்னா இந்த 6 கார்பன் ஆட்டமும் ஸ்ட்ரெயிட் செயின்ல லிங்க் ஆயிருக்கும். இது எங்க இருக்கு? ஆல்டிஹைட்ல இது மாதிரி தான் இருக்கு. அதாவது குளுக்கோஸ்ல இப்படிதான் இருக்கு இல்லையா? 6 கார்பன் ஆட்டம்ஸும் ஸ்ட்ரெயிட் செயின்ல இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஃப்ரக்டோஸ்லயும் இருக்கு. இந்த ஃப்ரக்டோஸ் டிஃப்ரக்டோஸா இருக்கு. லீவோரோட்டேட்டரி காம்பவுண்ட். லீவோரோட்டேட்டரி அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளேன் போலரைஸ்டு லைட்டர். ஃப்ரக்டோஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல, அதாவது லெஃப்ட் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணும். சோ அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம லீவோரோட்டேட்டரின்னு சொல்றோம். சோ எப்படி இத மெமரைஸ் பண்ணாம ஈஸியா எழுதுறது? 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கா? சோ முதல்ல அந்த 6 கார்பன் ஆட்டம்ஸ் போட்டுருங்க. 1 2 3 4 5 6. ஓகே, ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டம் CH2OH, ரைட். 6th கார்பன் ஆட்டமும் CH2OH. செகண்ட் கார்பன் ஆட்டம்ல தான் டபுள் பாண்ட் O இருக்கு. தேர்ட் கார்பன்ல மட்டும் கான்ஃபிகரேஷன் OHH இருக்கும். இது குளுக்கோஸ்ல இப்படிதான் இருக்கும். அதே மாதிரிதான் இங்க இருக்கு. சோ மீதி இருக்கிற 2 கார்பன் ஆட்டம்ஸ்லயும் கான்ஃபிகரேஷன் HOH தான் இருக்கும். இதுதான் ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர். குளுக்கோஸ் மாதிரியே ஃப்ரக்டோஸும் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. அதாவது குளுக்கோஸ் எப்படி ஆல்பா டி குளுக்கோஸ், பீட்டா டி குளுக்கோஸ் அப்படிங்கிற 2 ஃபார்ம்ல இருக்கோ, அதே மாதிரி ஃப்ரக்டோஸும் ஆல்பா டி ஃப்ரக்டோஸ், பீட்டா டி ஃப்ரக்டோஸ்ன்ற 2 சைக்ளிக் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த டபுள் பாண்ட் O கீட்டோ குரூப் இருக்குல்ல, இது கூட இந்த 5th கார்பன், இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, 5th கார்பன்ல இருக்கிற OH போயிட்டு இந்த CO குரூப்ல ஆட் ஆகுது. எப்படி ஆட் ஆகும்? ஏன் ஆட் ஆகும்? கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் இருக்கு. கார்பனை கம்பேர் பண்றப்ப O is more electronegative. அப்ப அது என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸ் அதை நோக்கி இழுத்துக்கும். எங்க எலக்ட்ரான் இருக்கு? டபுள் பாண்ட்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ இந்த எலக்ட்ரான்ஸை இது இழுக்கிறப்ப இதுக்கு ஒரு சார்ஜ் வரும். அது வந்து டெல்டா மைனஸ், இதுக்கு டெல்டா பிளஸ் வரும். சோ இந்த 5th கார்பன்ல இருக்கிற OH என்னாகும்? HH பிளஸ்ஸா போயிட்டு யார் கூட சேரும்? மைனஸ் சார்ஜ் கூட தான் சேரணும். அப்ப இங்க யாருக்கு மைனஸ் சார்ஜ் வருது? ஓக்கு தானே வருது. அப்ப இந்த H O கூட சேர்ந்துரும். இந்த O வந்து டபுள் பாண்ட் OH ஆயிடும். இந்த O வந்து இதுக்கு மைனஸ் சார்ஜ் வரும்ல, இதுக்கு பிளஸ் சார்ஜ் இருக்கும்ல, இந்த O வந்து பிளஸ் சார்ஜ் இருக்கிற கார்பன் கூட கனெக்ட் ஆயிடும். அதனால அங்க ஒரு 5 மெம்பர்ட் ரிங் ஃபார்ம் ஆகும். சோ இந்த இடத்துல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? நல்ல தெளிவா அந்த கார்பனைல் குரூப், ரைட்டா, செகண்ட் கார்பன்ல இருக்கிற CO குரூப் கூட 5th கார்பன்ல இருக்கிற OH ஆட் ஆக போகுது. அப்படியே ஜஸ்ட் கட் அண்ட் பேஸ்ட் தான் பண்ண போறோம். இப்போ இந்த ஆல்பா ஃபார்முக்கும் பீட்டா ஃபார்முக்கும் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை நான் இதுல இருக்கிற மாதிரியே எழுத போறேன். அப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த CO குரூப் கூட OH ஆட் ஆக போகுதுன்னு. ஸோ இதை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் நம்ம எழுதிடலாம், ரைட்டா? ஸோ இந்த C போட்ட, ரைட்டா, இந்த C போட்ட, இது இந்த C. எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4 5. 1 2 3 4 5 போட்ட. இதுல எதுலையுமே இன்வால்வ் ஆகாத இந்த 3rd 4th கார்பன் ஆட்டம் அப்படியே போட்டுறேன். சரியா? 3rd கார்பன் இது,
இது வந்து எப்படி இருக்க போது OHH இருக்கும். இது 4th கார்பன், இது HOH இருக்கும். கரெக்டா? இது இது ஒன்னும் டிஸ்டர்ப் ஆகாது. CH2OH இருக்கும். ஏன்னா இது 6th கார்பன். இப்ப நான் இன்னும் ஃபர்ஸ்ட் கார்பன் போடல. ஃபர்ஸ்ட் கார்பன் யாரு? CH2OH. சோ அவரை நீங்க இப்படி இந்த பக்கம் போடணும். CH2OH. சோ இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையா போடணும். இந்த O இருக்குல்ல, இந்த O கூட யார் சேர்ந்துருவா? இந்த H சேர்ந்துருவார். அதனால அந்த OH இப்படி போட்டு. இப்ப இந்த கார்பன் பிளஸ் சார்ஜா, இது கூட இந்த O மைனஸ் சார்ஜா கனெக்ட் ஆகும். சோ தொந்தரவு பண்ணாம இந்த பக்கம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். O இவரு கூட இது கனெக்ட் ஆயிடும். புரியுதா உங்களுக்கு? இந்த C இருக்கு, சரியா? இந்த H நம்ம இங்க போட்டுடலாம். அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. CH2OH இருக்கு, C இருக்கு, H இருக்கு. இந்த O மட்டும் இருக்கு. இந்த H O கூட சேர்ந்துச்சு, OH ஆயிடுச்சு. மீதியெல்லாம் நம்ம அப்படியே போட்டோம். இப்போ இதே ஸ்ட்ரக்சரை நான் திருப்பி போட போறேன். இந்த OH இங்க போட்டுற போறேன், CH2OH இப்படி போட்டுற போறேன். ஸோ ரிமைனிங் பார்ட்டை நான் அப்படியே தான் போடுறேன். CH2OH. ஸோ இந்த கார்பன் நான் போடுறேன். அடுத்தது COH, H. கீழே CH. அதுக்கும் கீழே CH2OH. கரெக்டா? இப்போ இந்த கார்பன் போட்டுட்டேன். OH இந்த பக்கம் போடுறேன். CH2OH இந்த பக்கம் போடுறேன். அவ்வளவுதான். இதையும் இவங்க ரெண்டு பேரையும் ஓவால கனெக்ட் பண்ணிரும். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த், இது ஃபிஃப்த், இது சிக்ஸ்த். ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன். கிளியரா? இந்த ஸ்டெப்பை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் போடுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்க உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது குழப்பம். ரைட்டா? ஸோ முதல்ல நீங்க ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சரை ஒரு 2-3 தடவை நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், எல்லாரும் அப்படியே இருக்கிறாங்க. ஃபிஃப்த் கார்பனும் செகண்ட் கார்பனும் தான் மாறுறாங்க. செகண்ட் கார்பன்ல இருக்கிற O கூட ஃபிஃப்த் கார்பன்ல இருக்கிற H சேர்ந்துறாரு. அதான் இது. ரைட்டா? அப்போ மிச்சம் அங்க C மட்டும்தான் இருப்பார். அந்த C கூட இந்த சியோட O கனெக்டட் ஆயிடுவாங்க. இப்ப பாருங்க, இங்க C மட்டும்தான் இருக்கிறார், இங்கேயும் C மட்டும்தான் இருக்கிறார். இந்த ரெண்டு சியும் O கனெக்டட் சைக்கிளிக்கா. புரியுதா? இந்த ரெண்டு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர்ஸோட பேர் என்ன? இது ஆல்பா டி தான். ஆனா லீவோ ரொட்டேட்டரி அதை டினோட் பண்றதுக்காக இந்த மைனஸ் ஃப்ரக்டோஸ். வேறஸ் இது பீட்டா. பாருங்க, ஒரு ஐஃபன் போடுங்க, டி, மறுபடியும் ஐஃபன் போடுங்க, பிராக்கெட் போடுங்க, லீவோ ரொட்டேட்டரிக்கு மைனஸ் போடுங்க, ஃப்ரக்டோஸ். பட் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்கு, சைக்கிளிக் காம்பவுண்ட். இவர் யாருன்னா இவருக்கு பேர் ஃபியூரான். ஸோ இத மாதிரி இருக்கிறதுனால பாருங்க, இதுலயுமே சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் 5 மெம்பர்டு தான். 1 2 3 4 5. ஸோ அதே மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ஃபியூரான் ஸ்ட்ரக்சரா டிரா பண்றாங்க. அதனால அந்த ஸ்ட்ரக்சர்ல அதுக்கு பேர் வேற. முதல்ல அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த பேரை வைக்கலாம். உங்களுக்கு இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் கரெக்டா போட்டுட்டீங்கன்னா இப்ப நம்ம எழுத போற ஃபியூரானோ ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்க, 5 பேருக்குள்ளதான் ரிங்கு. ஸோ முதல்ல நான் 5 பேருக்கான ரிங்கை போட்டுறேன். பாருங்க, 1 2 3 4 5 மெம்பர்ட் ரிங்கு. ரைட்டா? இந்த O தான் இது. அப்போ இந்த O யார் கூட கனெக்ட் ஆயிருக்கு? இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். ஸோ அந்த கார்பன் தான் இது. சப்போஸ் இது செகண்ட் கார்பன் வச்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்தது இது யாரு? தேர்ட் கார்பன். அடுத்தது இது யாரு? ஃபோர்த் கார்பன். அடுத்தது இது யாரு? ஃபிஃப்த் கார்பன். அடுத்தது சிக்ஸ்த் கார்பன். அப்போ சிக்ஸ்த் கார்பன் இல்ல, அதனால நீங்க இப்படி போட்டு இங்க CH2OHன்னு போட்டுருங்க.
இதை நேரா இப்படி போடலாம், இல்லை திருப்பி போடலாம், தப்பு கிடையாது. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு கார்பன் கிட்டேயும் 2 பேர் கனெக்டட் இல்லையா? ஸோ அதை டினோட் பண்ற விதமா இந்த மாதிரி லைன்ஸை போட்டுடுறேன். இப்ப பாருங்க, செகண்ட் கார்பன்ல யார் யார் கனெக்டட்? CH2OHம் OHம் கனெக்டட். ரைட்டா? மீதியெல்லாம் இப்படி இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா, லெஃப்ட்ல இருக்கிறதெல்லாம் டாப்ல எழுதணும். ஸோ லெஃப்ட்ல இது இருக்குதா? ஸோ முதல்ல நான் CH2OH டாப்ல எழுதிட்டேன். அடுத்தது OH இருக்கா? OH எழுதிட்டேன். அடுத்தது H இருக்கா? H எழுதிட்டேன். அடுத்தது இதுல எப்பவுமே CH2OH தான் மேலே எழுதணும். லெஃப்ட் ரைட்லாம் இதுக்கு கணக்கு கிடையாது. அப்ப இங்க யார எழுதணும் பாருங்க, செகண்ட் கார்பன்ல இருக்கிற CH2OH கூட OH கனெக்டட். அப்ப நம்ம இங்க OH தான் எழுதணும். இங்க OHஆ, இங்க H, இங்க Hஆ, இங்க OH. ஃபிஃப்த் கார்பன்ல பாருங்க, CH2OH கூட H கனெக்டட். அப்ப CH2OH கூட H கனெக்டட். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இப்ப அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரை போட போறோம். ஸோ ஈஸியா போட்டுடலாம். உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஒரே HOH அப்படின்னு இருக்கிறதுனால நம்மள மீறி நமக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ரைட்டா? இப்ப இதேதான் இது இந்த இந்த இது மட்டும் தலைக்கீழே இருக்கும். அப்போ OH மேல இருக்கும், CH2OH கீழே இருக்கும். மற்றபடி எல்லாம் அப்படியே டிட்டோ அதில் இருக்க மாதிரியே இருக்கும். OH H H OH, அதே CH2 இப்படி போட்டிருக்கா, CH2OH, இது கிடையாது H. இவங்க 2 பேரும் தான் ஆல்பா டி ஃப்ரக்டோஸ், பீட்டா டி ஃப்ரக்டோஸ். ரைட்டா? அப்ப ஆக்சுவலா இவங்க பேர் என்ன? இவங்க ஃபியூரனோஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறாங்க. பாருங்க, இந்த ஃப்ரக்டோஸ்க்கு பதிலா ஃப்ரக்டோ ஃபியூரனோஸ்னு எழுதணும். அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? இன்னொரு விஷயமும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இந்த 2 எண்ட்லயும் CH2OH தான் கனெக்ட் ஆயிருக்கும். செகண்ட் கார்பன்ல CH2OH கூட OH இருக்கும். இதுல CH2OH கூட H இருக்கும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் கார்பன்லயும் CH2OH இருக்கு, ஃபிஃப்த் கார்பன்லயும் CH2OH இருக்கு. ஆனா செகண்ட் கார்பன்ல இருக்கிற CH2OH கூட OH கனெக்டட், ஃபிஃப்த் கார்பன்ல இருக்கிற CH2OH கூட H கனெக்டட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஒரு தடவைக்கு பல தடவை எழுதி பாருங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஈஸியா கரெக்டா எழுதிடுவீங்க. நான் சொன்ன சில அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதணும். சரியா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இது 2 மட்டும் இல்லாம ஏற்கனவே குளுக்கோஸ்க்கு பார்த்தோம் இல்லையா, ஆல்பா டி குளுக்கோ பைரனோஸ், இதே மாதிரி சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர். பீட்டா டி குளுக்கோ பைரனோஸ், இது ஃபியூரான், ஆல்பா டி ஃப்ரக்டோஃபியூரனோஸ், பீட்டா டி ஃப்ரக்டோஃபியூரனோஸ். இந்த 4 ஸ்ட்ரக்சரும் தெரிஞ்சிடுச்சுன்னா அடுத்து நம்ம பார்க்க போற டைசாக்ரைட்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அப்படி செகண்ட்ல ஈஸியா எழுதிடலாம். Hope you understand. Thank you.